என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில லைவ் ட்ரேடு பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் மூமெண்ட் தான், பிரீமியம்லாம் நல்லா மூவ் ஆச்சு. பட் நம்ம ஸ்டைல்ல நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் வேண்டாம், நம்ம இப்போ ஒரு சின்ன இந்த ஒரு மந்த் மட்டும் நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்த் உள்ள லாஸை வந்து ரெக்கவர் பண்றதுக்காக. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எதுக்கடா இந்த இடத்துலயும் புக் பண்ணா நல்ல மொமெண்டம் தானே அப்படின்னு தோணும். நம்மளோட டார்கெட் வந்து 5 to 10 பாயிண்ட், அதான் நம்மளோட டார்கெட்டு. அதனால தான் அதில் மொமெண்டம் வரும்னு தெரிஞ்சும் நம்ம அதில் புக் பண்ணுறோம். அதுவும் ஒரு கண்ட்ரோல் தான். வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:47 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. ஃபாஸ்ட் மூவ். நம்ம ஏரியா பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இது திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிஜெக்ஷன் ஆகுது கைஸ். ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த இஎம்ஐ கீழே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம். இஎம்ஐ கிட்ட வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இமெயில் இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்கும் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா. ஓகே 2000. ஓகே, இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2300 ப்ராஃபிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டவுன் மூவ்மெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகும். பட் இந்த லோ திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுக்குது. இதில் எப்படி ஆகுதுன்னு பார்த்து நம்ம இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:53 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் தான் கிடைக்குது. கண்டினியூஸ் ஃபால் ஆகுது. ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம இந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைக்கும் போது எடுக்கணுங்கிறது இப்போ நம்ம ஒரு சின்ன ஐடியா. அதை பார்த்து இருந்து கடைசி அது ஸ்லோ மூவ்மெண்ட் ஆன பிறகு அதில் போய் நம்ம என்ட்ரி எடுத்து நம்ம லாஸ் ஆகிறோம் நிறைய டைம். ஸோ ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். சின்ன புல் பேக் கொடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த இஎம்ஐ பக்கத்து வரைக்கும் வரணும். இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, ரிஜெக்ஷன் ஆகுது கைஸ். இதில் ஒரு 105 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழே வந்துன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இஎம்ஐ கீழே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுது. கொஞ்சம் கீழே வருது. இதில் ஒரு 105 கூட ஆட் பண்ணிக்கிறேன். இஎம்ஐ கீழே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே 2000, 2500. ஓகே, இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு 2300 சம்திங் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4600 இருக்குது. இது இன்னும் நல்லா போகும் கைஸ். நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால தான் இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு நல்ல ட்ரேட் கிடைச்சா எடுத்துக்கலாம் கைஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:58 ஆகுது. நம்ம அவ்வளோ ட்ரேடு தான் எடுத்தோம். நான் என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கண்ட்ரோல் போங்க, கில் சுவிட்ச் ஓவர் ட்ரேடிங், ஆக்டிவ் கொடுங்க, எஸ் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க கைஸ், நான் கிளியர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.